பிரம்மாவின் வரங்களால் ராவணா மிகப்பெரிய சக்தி பெற்றவனானான். இப்போது அவன் உலகத்தை ஆளும் ஆசையுடன் இருந்தான். இந்த உலகம் இனிமேல் என்னை எதிர்க்க முடியாது. அப்போது செல்வம் நிறைந்த லங்கா ராஜ்யத்தை குபேரா ஆட்சி செய்தான். அந்த லங்கா இனிமேல் என் ராஜ்யமாகும். ராவணன் லங்கையை கைப்பற்ற முடிவு செய்தான். அவன் தனது படைகளை போருக்கு தயார் செய்தான். போர்தான் என் பதில். லங்கையை நான் கைப்பற்றுவேன். ராவணன் வருகிறான் என்ற செய்தி கேட்டு குபேரன் அதிர்ச்சியடைந்தான். சக்தி பெற்று விட்டானா? பிறகு ராவணன் மற்றும் குபேரன் இடையே ஒரு மாபெரும் போர் தொடங்கியது. இந்த போரில் வெற்றி பெறுவது நான் தான். போரின் முடிவில் ராவணன் குபேரனை தோற்கடித்தான். இப்போ லங்கா என் ஆட்சி. குபேரனின் புஷ்பக விமானத்தையும் ராவணன் கைப்பற்றினான். இந்த உலகம் முழுவதும் நான் ஆளப் போகிறேன். அந்த நாளில் இருந்து ராவணன் லங்கையின் சக்தி வாய்ந்த அரசனான். நான் தான் லங்கையின் அரசன் ராவணன். ஆனால் இந்த சக்தி அவனை இன்னும் பெரிய சவால்களுக்கு அழைத்துச் செல்லப் போகிறது. தேவலோகத்தையே சவால் செய்ய போகிறேன். லங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணா அவன் சக்தியின் உச்சியை அடைந்தான். இதுதான் ஆரம்பம். என் பேரரசு இன்னும் பெரிதாகும். அவன் மனதில் அகம்பாவம் உயர்ந்தது. பூமி மட்டும் அவனுக்கு போதவில்லை, வானுலகமும் என் வசம் வர வேண்டும். ராவணன் நேராக தேவர்களை சவால் செய்தான். தேவர்களே, உங்கள் உலகம் இனிமேல்